ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா பாகல்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க, நார்த் கர்நாடகாவில். ஸோ லாஸ்ட் ஃபியூ வீடியோஸில் வந்து பாகல்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற கூடல் சங்கமா இங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோ தான் பார்த்தோம். பீஜாப்பூரில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோஸ், அதுக்கு முன்னாடி பீதாரில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோஸ் அதெல்லாமே பார்த்தோம். செம்ம பியூட்டிஃபுல்லான ட்ரிப்பாக இருந்துச்சு நார்த் கர்நாடகாவில். ஸோ இன்றைக்கி வந்து நாம் பாகல்கோட்டையிலேருந்து ஹொஸ்பேட் வரைக்கும் போயிட்டு ஹொஸ்பேட்லேருந்து பெங்களூர் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து பாகல்கோட்டையிலேருந்து ஹொஸ்பேட் வரைக்கும் காலங்காத்தால் 5:45க்கு ஒரு நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ் இருக்குது, மைசூர் போகிற பஸ்ஸு. அதில் நம்ம ஹொஸ்பேட் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஹொஸ்பேட் நோக்கிய பஸ் பயணத்துக்குள்ளே போகலாம். இந்த வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, நம்ம பாகல்கோட்டை பஸ் ஸ்டாண்டோட மார்னிங் வியூ பாருங்க. காலையில் 5:20 ஆகுதுங்க. இன்னும் நமக்கு பஸ் வர்றதுக்கு 20 மினிட்ஸ் இருக்கு. பிடாரி விஜயபுரம்லாம் நல்லா சூடாக இருந்துச்சுங்க. பாகல்கோட்டை ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா சில்னஸ்ஸு. நேற்று நம்ம கூடல் சங்கமாக போயிட்டு திரும்பி வர்ற வழியில் நல்லா மேகமூட்டம் போட்டு மலை சாரல் அடிச்சுட்டு கிளைமேட் செம்ம சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால இன்னைக்கு காலையிலையும் நல்லா சில்னஸ்ஸு. மக்களே, இங்கே பார்த்தீங்களா, பாகல்கோட்டையிலிருந்து கோலாப்பூருக்கெல்லாம் பஸ் இருக்குங்க. மகாராஷ்டிராவில் இருக்கிற கோலாப்பூர், மகாராஷ்டிராக்கு, கோவாக்கு, தெலுங்கானாக்கு இங்கெல்லாம் போகிறதுக்கு பஸ்ஸஸ் இருக்குங்க. ஹைதராபாத்துக்கு நல்லா கனெக்டிவிட்டி இருக்குது. இது மகாராஷ்டிரா கோலாப்பூர் போகிற பஸ்ஸு. மக்களே, இதுதான் பாகல்கோட்டை பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸுங்க. அழகாக கர்நாடகா சாரிகே பஸ்ஸஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு பாருங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்களா. லிவரி, ஒரு குதிரை வண்டி சேரியட் ஓட்டிட்டு போகிற மாதிரி. ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களுக்கு ஆட்டோவெல்லாம் கிடைக்குங்க. வெளியே போனால் உங்களுக்கு லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். உள்ள என்கொயரி கவுண்டர் இங்கே இருக்குது பாருங்கள். இது பஸ்ஸோட வெயிட்டிங் ஏரியாஸ், பஸ் ஸ்டாண்ட் வெயிட்டிங் ஏரியாஸ். 24/7 ஷாப்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ இங்கே எல்இடி ஸ்க்ரீன்ஸில் நமக்கு அரைவல் அண்ட் டிபார்ச்சர்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம பஸ் வந்து வயா மைசூர் வயா ஹொஸ்பேட்டு, கன்னடத்துலேயும் வரும், இங்கிலீஷ்லேயும் வரும். ஸோ மேலே இருக்குது பாருங்கள், பெங்களூர் மைசூர் 5:45 பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் ரீச் ஆகும். ஹொஸ்பேட் போகிற பஸ் வந்துருச்சுங்க. நமக்கு நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸு. மைசூர் வரைக்கும் போகிற பஸ்ஸு இல்கல் ஹொஸ்பேட் வழியா. வாங்க பஸ் போர்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. NWKRTC பஸ். KSRTC தான் வந்து அம்பர்லா ஆர்கனைசேஷன். அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் கல்யாண் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கும். இன்னும் வேற ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல. சோ இது வந்து நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல முக்கியமான ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னே சொல்லலாம். பாகல்கோட்டையிலிருந்து மைசூர் வரைக்கும் போற பஸ்ஸுங்க. சோ இங்கிருந்து நம்ம ஹொஸ்பேட் போற வரைக்கும் பாத்தீங்கன்னா இல்கல், ஹுங்குண்டுன்னு 2 பெரிய டவுன்ஸ் வரும். ஸோ அந்த டவுன்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்து நாம ஹொஸ்பேட் போவோம். கிட்டத்தட்ட வந்து 155 கிலோமீட்டர்ஸ்ங்க நம்ம ஹொஸ்பேட்டை ரீச் ஆகிறதுக்கு பாகல்கோட்டையிலிருந்து. ஸோ நம்ம காலங்காத்தால 5:45 கிளம்பி இருக்கோமா, அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 to 4 hours ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அநேகமா வந்து நாம ஒரு மேக்சிமம் 10 o'clock எல்லாம் ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். இப்ப நாம பாகல்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்பதான் வந்து புதுசா ரெனோவேட் பண்ணிருக்காங்க போல, அதனால செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட்ல எக்ஸ்டீரியர்ஸ் ஆகட்டும், பில்டிங் டிசைனு, லைட்டிங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. இங்க பாருங்களா, ஃப்ரண்ட்ல அரைவல் ஏரியா எவ்வளவு தகன்னு மின்னுதுன்னு. இந்த அம்ரித் பாரத் ஸ்கீம்ல நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸும் சொல்ல முடியாது, மேக்சிமம் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம ரயில்வேஸோட அவுட்லுக்கே மாறிட்டு இருக்குன்னு தாங்க சொல்லணும். சோ நம்ம பாகல்கோட்டையில இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அங்கேயும் போயிட்டு தான் போவோம்னு நினைக்கிறேன். 237 rupees டிக்கெட் பிரைஸ் நமக்கு பாகல்கோட்டையில இருந்து ஹொஸ்பேட்டை டவுன் வரைக்கும் போறதுக்கு. மக்களே, 5:45க்கு பஸ் ஸ்டாண்ட் வந்து 6 மணிக்கு எடுத்திருக்காங்க. 10:15 ரீச் ஆகுமா ஹொஸ்பேட்டுக்கு. நமக்கு 2:30க்கு ட்ரெயின் இருக்கு ஹொஸ்பேட்டிலிருந்து பெங்களூருக்கு. ஸோ உங்களுக்கு ஹொஸ்பேட் பஸ் ஸ்டாண்ட் டீட்டெயில்ஸும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஹம்பி எல்லாம் வருதுன்னா நீங்கள் ஹொஸ்பேட் வந்து தான் வரணும். இன்கேஸ் பஸ்ஸில் வந்தீங்கன்னா
ஹுஸ்பேட் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கும், பக்கத்துல ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத டீடைல்டா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாகல்கோட்டையோட நியூ பஸ் ஸ்டாண்டுங்க. 2 பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு எல்லாமே வந்து செம்ம கனெக்டிவிட்டி கொடுக்குது பாகல்கோட்டைக்கு. பாகல்கோட்டை வந்து நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரீஜன்ல இம்பார்ட்டன்டான ஏரியாங்க. ஏன்னா இங்கிருந்து பக்கத்துல நிறைய இம்பார்ட்டன்டான ஏரியாஸ் இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் ஏரியாஸ். பாதாமி, பட்டதக்கல்லு, ஐஹோலே இதெல்லாம் வந்து சாளுக்கிய கிங்டமோட முக்கியமான ஏரியாஸ். ஓகேவா? இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற ஹொஸ்பேட்டை வந்து ஹம்பிக்கு பக்கத்துல. ஹம்பி வந்து விஜயநகர கிங்டமோட கேபிட்டல். அதனால இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஏரியா நம்ம கர்நாடகா டூரிசம்க்கு. அதனால கனெக்டிவிட்டி எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அது போக வந்து நம்ம கர்நாடகால லிங்காயத் சமுதாயத்தினர் அதிகமா இருக்காங்க, கிட்டத்தட்ட 17%. ஓகேவா? பாகல்கோட்டைக்கு பக்கத்துலதான் வந்து லிங்காயத் சமுதாயத்தோட குருன்னு சொல்லிட்டு பசவண்ணா அப்படின்னு இருக்காருங்க. பசவண்ணா அவர்களோட ஐக்கிய ஸ்தலம் இங்கதான் இருக்கு. நாம அங்கெல்லாம் போயிருந்தோம். அந்த விளாக்ல போட்டிருக்கேன். கூடல் சங்கமான ஒரு பிளேஸ். நம்ம கிருஷ்ணா நதியும் மலப்பிரபா நதியும் கூடற இடத்துல செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கோவில் இருக்குங்க, சங்கமேஸ்வர கோவில்னு. அந்த கோவிலுக்கு பக்கத்துல தான் வந்து அவரோட ஐக்கிய மண்டபம் இருக்கு. பசவண்ணா அவர்கள் வந்து கடைசியில கடவுளோட ஒன்னா ஐக்கியமானது இந்த கூடல் சங்கமால தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ செம்ம சூப்பரா ஸ்பிரிச்சுவல் வைப்ஸா இருந்துச்சுங்க. நம்ம ஊர்ல எப்படி வந்து வள்ளல் பெருமானாரோ சுத்த சன்மார்க்க இது ஃபாலோ பண்றாங்கல்ல, சோ அவங்களுக்கு வந்து எப்படி வடலூர் வந்து ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி லிங்காயத் சமுதாயத்தினருக்கு இந்த கூடல் சங்கமா, பாகல்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற கூடல் சங்கமா ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க. சோ அந்த விளாக்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. பாகல்கோட்டைக்கு பக்கத்துல வந்தா கண்டிப்பா போயிட்டு வாங்க. இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம்ல, இந்த ரூட்ல தான் வந்தோம். இந்த ரூட்ல வந்து சங்கமா கிராஸ்னு ஒண்ணு இருக்கும். அந்த கிராஸ்ல இருந்து டுவர்ட்ஸ் கூடல் சங்கமா உள்ள போயிடும். இங்க பாருங்களா, அழகா வந்து சன்ரைஸ் ஆயிட்டு இருக்கு. வேற லெவலுங்க. நம்மளோட டிராவல்லயே நாம ரொம்ப என்ஜாய் பண்றது என்னன்னா இந்த சன்செட் சன்ரைஸ் எல்லாம் தான். எதர் பஸ்ல இருந்து பார்ப்போம் இல்ல ட்ரெயின்ல இருந்து பார்ப்போம். இன்னைக்கு வந்து பாகல்கோட்டையில இருந்து ஹொஸ்பேட்டை போற வழியில சன்ரைஸ் பார்க்கணும்னு இருக்கு. வேற லெவல் வைபா இருக்கா மக்களே? இந்த மாதிரி சூப்பர் வைபா இருந்துச்சுனாவே வந்து நமக்கு இசைமலை பொழிஞ்ச ஆரம்பிச்சிரும் உள்ளுக்குள்ள. சோ உங்களுக்கும் வந்து ஷேர் பண்றேன். என்னோட வாய்ஸ்ல ஒரு சூப்பரான சாங்கோட வைப் பண்ணிட்டு நம்ம டிராவல் பண்ணலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாங் வந்து இமான் அவர்களோட இசைங்க. காலங்காத்தால சன்ரைஸ் வைபுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இறைவா, இறைவா. அடியே என்ன ராகம் நீயும் பாடுற, அழகா உள்ள பூந்து சாமி ஆடுற, வக்கனைய பாக்குற, வம்புகளை கூட்டுற, சக்கரைய சாதம் போல ஊட்டுற, என்னை இனியே நீ மேல ஏத்துற, ஏத்துற. அடியே என்ன ராகம் நீயும் பாடுற, அழகா உள்ள பூந்து சாமி ஆடுற. இதுவரை இப்படி இல்ல, கொடுக்கிற ரொம்பவும் தொல்ல. எதுக்கு நீ பிறந்த தெரியல, எதுக்கு நீ வளர்ந்த புரியல. பொதுவா உன்னை எண்ணி போகுது ஏன் ஆவி, துணையா நீ இல்லனா கட்டிடுவேன் காவி. இருந்த தண்ட சொரா என நீ குட்டி குரா போலதான் பூசுற, வாசமா வீசுற. அடியே என்ன ராகம் நீயும் பாடுற, அழகா உள்ள பூந்து சாமி ஆடுற. பழகுன நண்பன விட்ட, படிப்பையும் பட்டுன விட்ட, அடிக்கடி தெருவ பாக்குற, வருவேனு வழிய பாக்குற. தனியா நானும் கூட கட்டுறனே பாட்டு, முழுசா உன்னால நான புள்ள தீட்டு.
பசியோ மங்கி போச்சு படுக்க தள்ளி போச்சு காரணம் நீயடி தூக்கவா காவடி அடியே என்ன ராகம் நீயும் பாடுற அழகா உள்ள பூந்த சாமி ஆடுற வக்கனைய பாக்குற வம்புகளை கூட்டுற சக்கரைய சாதம் போல ஊட்டுற என்ன நீ ஏணி மேல ஏத்துற அடியே என்ன ராகம் நீயும் பாடுற அடியே என்ன ராகம் அடியே என்ன ராகம். மக்களே செம்ம சூப்பரா இருந்துச்சா. ஆக்சுவலா இந்த சாங் பாத்தீங்கன்னா நம்ம பாதாமி கேவ் டெம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, பாகல்கோட்டை இந்த ஏரியாவுக்கு பக்கத்துல தாங்க இருக்கு. கொசுப்பேட்டை, பாதாமி, பாகல்கோட்டை, பட்டதக்கல்லு, ஐஹோலே இதெல்லாமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேசஸ். இந்த சாங் கூட அந்த கேவ் டெம்பிள் மேல மலை மேலதான் ஷூட் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல். நம்ம பாகல்கோட்டையில இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 1 hour ஆகுதுங்க. நாம ஹுங்குண்ட் அப்படிங்கிற டவுனை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா கன்னடத்துல வந்து ஹூனா குண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊரை. பட் இப்ப வந்து ஷார்ட்டா ஹுங்குண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம திருச்சிராப்பள்ளி எல்லாம் எப்படி திருச்சின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கூப்பிடுறோம், அது மாதிரி ஹூனா குண்டாவை ஹுங்குண்ட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர்ஸ்ங்க பாகல்கோட்டையில இருந்து. நம்ம பாகல்கோட்டையில இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இடையில ஒரு குட்டி டவுன்ல நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய டவுன் பாத்தீங்கன்னா ஹுங்குண்டு தான். இதுக்கப்புறம் வந்து இல்கல் மாதிரியான டவுன்ஸ் எல்லாம் இருக்கும். அநேகமா அங்க ரீச் ஆகும் போது தான் வந்து மார்னிங் கொஞ்சம் பிரேக் விடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 5-10 மினிட்ஸ். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்ல, எப்படி வந்து 10-15க்கு போயிடுவோம். ஸோ இருந்தாலும் வந்து இடையில ஒரு பிரேக் வேணும்ல. கிட்டத்தட்ட 4 hours டிராவல், பிரேக் இல்லாம டிராவல் பண்ணா நமக்கே கடுப்பாயிடும். ஸோ டிரைவரும் கண்டிப்பா எங்காவது பிரேக் எடுப்பாரு. அங்க ஒரு லைட்டா ஒரு டீ காஃபி ஏதாவது அடிச்சுட்டு நாம கண்டினியூ பண்ண வேண்டியதுதான் டிராவலு. நேத்து வந்து நாம கூடல் சங்கமா போயிருந்தோங்க. கூடல் சங்கமா போயிட்டு திரும்பி வரும்போது சொர்ரியான மலைங்க. நம்ம பசவானா அவர்களோட ஐக்கியஸ்தலம் இருக்குன்னு சொன்னால, சோ அதுதான் கூடல் சங்கமா. ஏதோ வந்து நம்மளுக்கு குரு அவர்களே வந்து ஆசை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சொர்ரியான வெயில். நம்ம பீடாரு, பீஜாப்பூரெல்லாம் சுத்தி பார்க்கும்போது, எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது சடனா கரெக்டா வந்து இந்த டிராவல்ல மெயினா நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சது வந்து கூடல் சங்கமா தான். ஓகேவா, ரொம்ப நாள் பிளான். நம்ம வடலூர் எல்லாம் எப்படி நம்ம வள்ளல் பெருமானாரோட ஆசை பெறணும் அப்படின்னு போவோம், அந்த மாதிரி பசவண்ணா அவர்களோட அருள் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணி போனதுங்க. கரெக்டா திரும்பி வரும்போது அப்படியே சூப்பரா மேகம் எல்லாம் மூடிட்டு மழை பெஞ்சு தட்டி எடுத்துருச்சு. ஆக்சுவலா பெங்களூர்ல நிறைய பக்கம் வந்து ஆலங்கட்டி மழையே பெஞ்சிருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து கிளைமேட் செம்ம பியூட்டிஃபுல்லா மாறிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம நார்த் கர்நாடகால இருக்கிற இல்கல் டவுன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணி வந்தாச்சு பாகல்கோட்டையில இருந்து. ஃபர்ஸ்ட் வந்து ஹுங்குண்ட் டவுன் கிராஸ் பண்ணோம்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிராஸ் பண்ற செகண்ட் பெரிய டவுன் பாத்தீங்கன்னா இல்கல் தாங்க. சோ கிட்டத்தட்ட 1.5 hours ஆயிருக்கு 60 கிலோமீட்டர்ல. இன்னும் எந்த பிரேக்குமே பஸ் எடுக்கல.
இல்கல்ல நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இல்கல்லையும் நிறுத்துனீங்க, உடனே எடுத்துட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்து நிறுத்தினாங்க. இல்கல் வந்து சாரீஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ், ஹேண்ட் ஊவன் டெக்ஸ்டைல் சாரீஸ்க்கு. நம்ம ஊர்ல எப்படி அங்கங்க வந்து காஞ்சிபுரம் சாரீஸ் அந்த மாதிரி ஃபேமஸா இருக்கும், அந்த மாதிரி இல்கலும் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேசஸ் கர்நாடகால சாரீஸ்க்கு. கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஹிஸ்டரி இருக்குங்க. ஏன்னா இங்க பக்கத்துல சாளுக்கியா கிங்டமோட பாதாமி அதெல்லாம் இருக்குல்ல, பாதாமி, பட்டதக்கல்லு, ஐஹோலு, அதெல்லாம் அதை சுத்தி தானே அந்த காலத்துல அந்த ராஜ்யங்களை சுத்தி தானே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இந்த மெட்டல்ல உருவாக்குற கலைப்பொருட்கள் எல்லாம் உருவாயிருக்கும். நம்ம தஞ்சாவூர் கும்பகோணத்துல எல்லாம் எப்படி ஃபேமஸ், அதே மாதிரிதான் வந்து இந்த இடத்துல இல்கல் மாதிரியான இடங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ். இல்கல் சாரிக்கு வந்து GI டேக்கே கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அது போக பாத்தீங்கன்னா இங்க கிரானைட் இண்டஸ்ட்ரியும் ரொம்ப ஃபேமஸ். ரெட் கிரானைட் கிடைக்குமா இந்தியா தவிர, பாத்தீங்கன்னா சைனா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாக்கெல்லாம் கூட இங்க இருந்து கற்களை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க வேற லெவல்ல. சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா நாம அடுத்து வந்து குஷ்தாகி அப்படிங்கிற ஒரு டவுன் கிராஸ் பண்ணுவோம். அங்கேயாவது ஒரு 10-15 மினிட்ஸ் நிறுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும், ஒரு டீ காஃபி பிரேக்கு பாப்போங்க. சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. என்டையர் ஸ்ட்ரெச்சும் வந்து மழை பெஞ்சிருக்குங்க நேத்து நைட்டு, அதனால ஊரே ஃபுல்லா சில்லுன்னு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ரோட் சைட்ல இருக்கிற மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கிரீனிஷா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. டிராவலே வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்குன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு லாஸ்ட் 2-3 டேஸ் வந்து நாம நார்த் ஈஸ்ட் கர்நாடகாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். பீடர், விஜயபுரா மாதிரியான ஏரியாஸ். ப்ரீ சம்மர் டைம்ங்கிறதுனால சொரியான வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சுங்க. அது என்னமோ தெரியல, பாகல்கோட்டைக்கு வந்துட்டு நம்ம கூடல் சங்கமா போயிட்டு வந்த லக்கா என்னன்னு தெரியல, ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இன்னைக்கு வந்து நேத்து ஈவினிங்ல இருந்தே சொல்லணும், நேத்து ஈவினிங்ல இருந்தே வந்து மழையும் காத்தும் செம்ம பியூட்டிஃபுல்லா மாறிடுச்சு. இங்க பாத்தீங்களா நம்ம நேஷனல் ஹைவேக்கு ஓரத்திலேயே வந்து நிறைய விண்டு மில்ஸ் இருக்குங்க. நம்ம ஊர்ல மாதிரியே தாங்க நேஷனல் ஹைவேஸ்க்கு ஓரத்துல தென்காசி, கன்னியாகுமரி, திருப்பூர் மாவட்டத்துல இருக்கிற உடுமலைப்பேட்டை பக்கம், பொள்ளாச்சி பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விண்டு மில்ஸ் இருக்கும். அதே மாதிரிதாங்க கர்நாடகாலயும் நிறைய பக்கம் இந்த மாதிரி விண்டு மில்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் எலிவேட்டட் ஏரியா. இல்லேக்கல்னாவே வந்து இல்கல் வந்து இல்லேக்கல்லு, ஓகேவா, பழைய பேரு. அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து இல்கல். இல்லேக்கல்னா அந்த ஒரு ஸ்லோப்ல இருக்கும்ல, ஒரு சரிவில் இருக்கிற நகரம் அப்படிங்கிற, ஒரு மலையோட சரிவுல ஒரு ஊர் இருந்தா எப்படி இருக்கும். நம்ம ஊர்லயும் இந்த அந்த மாதிரி தானே பேர் வைப்பாங்க, அந்த ஜியாகிரபிக்கல் பேஸ்ட பேரெல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆகி கூண்டா குண்டாவை ஹுங்குண்டாக்கிட்டாங்க, இல்லேக்கல்ல இல்கல் ஆக்கிட்டாங்க. எல்லா ஊர்லயும் நம்ம ஊருக்காரங்க மாதிரியே தான் இருக்கீங்க, என்ன சொல்றீங்க? சோ இப்ப வந்து நாம பாகல்கோட்டையில இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் கிராஸ் பண்ற ஃபர்ஸ்ட் டோல்கேட்டுங்க நேஷனல் ஹைவே 50ல. எனக்கு என்னமோ கர்நாடகால டோல்கேட் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம ஊர் காட்டுலயும். உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கான்னு சொல்லுங்க. மக்களே டைம் 8:30 ஆகுதுங்க. நம்ம குஸ்தாகி அப்படிங்கிற டவுன்ல ரீச் ஆயிருக்கோம். 10 மினிட்ஸ் பிரேக்கு, டீ பிரேக்கு. 6 மணிக்கு எடுத்து நம்ம 8:30க்கு குஸ்தாகி வந்திருக்கோம். இல்கல் எல்லாம் தாண்டி
இன்னும் வந்து ஆல்மோஸ்ட் 2 hours இருக்குங்க. 10:30 அரௌண்ட் 10:15 10:30க்கு நாம ஹொஸ்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகும். ஹொஸ்பேட்டை தான் வந்து ஹம்பி இருக்கிற ஊருங்க. கர்நாடகாவோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ். சரிங்க, ஒரு லைட்டா டீ சாப்பிட்டு நம்ம கிளம்புவோம். மறுபடியும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மக்களே, இதுதான் நம்ம டிராவல் பண்ற பஸ்ஸுங்க. பாகல்கோட்டையில இருந்து ஆல் தி வே மைசூர் வரைக்கும் போற பஸ்ஸுங்க இது. ஈல்கல், ஹொஸ்பேட் இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் மைசூர் போகுது இந்த பஸ். குஸ்தாகி பஸ் ஸ்டாண்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம லைட்டா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. இன்னும் வந்து ஒரு 5 minutesல பஸ் எடுத்துருவாங்க. நாம கிட்டத்தட்ட பாகல்கோட்டையில இருந்து 80 kilometers டிராவல் பண்ணி வந்தாச்சுங்க. ஒரு 2 hour இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹுங்குண்டு, இல்கல் எல்லாம் தாண்டி குஸ்தாகி வந்தாச்சு. நல்ல வேலை இங்கேயாவது நிறுத்தினாங்க. சோ நந்தினி மில்க் பார்லர் பாத்தீங்கல்ல, நம்ம ஊர் ஆவின் மாதிரியே கர்நாடகால இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ஸ், பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல எல்லா பக்கமே வந்து இந்த நந்தினி மில்க் பார்லர் இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குங்க. டீ, காஃபி, அதுக்கப்புறம் மில்க் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சோ ட்ரை பண்ணுங்க. கர்நாடகா வந்தா நந்தினில மில்க் ப்ராடக்ட்ஸ், இந்த பால்கோவா எல்லாம் சூப்பரா வச்சிருப்பாங்க. சோ இன்னும் நமக்கு ஹொஸ்பேட்டை ரீச் ஆகிறதுக்கு ஒரு 50-60 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னும் அட்லீஸ்ட் வந்து நாம ஒரு 1 hour 1.5 hours டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளவு நேரத்துல டிராவல் பண்றோம்னு. சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா நல்லா பசுமையா மாறிடுங்க. இங்க வந்து துங்கபத்ரா நதி ஓடுது. அதனால ஹம்பி சுத்தியுமே பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஹம்பி துங்கபத்ரா டேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப ரீசெண்டா கூட ஷட்டர் உடைஞ்சு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுல்ல. இங்க இருக்கிற ஃபீல்ட்ஸ், அந்த நெல் வயல்கள் எல்லாம் வந்து வெள்ளத்துல அடிச்சிருச்சு. அது ஐ திங்க் ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு டேம் விஷயத்துல இஷ்யூனா அது துங்கபத்ரா நதியில தான். அந்த நதி இங்கதான் இருக்கு, ஹொஸ்பேட்டை பக்கத்துல தான் இருக்கு. இங்க இருந்து வந்து ஒரு 50 கிலோமீட்டர் நம்ம போற வழியில தான் இருக்கு துங்கபத்ரா டேம். நம்ம குஸ்தாகில இருந்து ஹம்பி தாண்டி நம்ம ஹொஸ்பேட்டை போற வழியில தான். சோ அந்த ஏரியாலாம் பாத்துக்கிட்டே தான் போவோம். சோ இனி வர்ற ரீஜன்ஸ் எல்லாமே வந்து ரோடோட 2 சைடும் வந்து அப்படியே பச்சை பட்டாடை விரிச்ச மாதிரி தான் இருக்கும். சோ நிறைய கல்டிவேஷன், ஆப்வியஸ்லி துங்கபத்ரா நதி கெனால் எல்லாம் ஓடும். அதனால உங்களுக்கு கல்டிவேஷனுக்கெல்லாம் பிரச்சனையே இருக்காது. நிறைய விண்டு மில்ஸும் இருக்குங்க. நம்ம குஸ்தாகி வர வரைக்குமே வந்து நிறைய விண்டு மில்ஸ் பார்த்தோம். இப்ப குஸ்தாகில இருந்து ஹம்பி போற ரூட்லயுமே, ஹொஸ்பேட்டை போற ரூட்லயுமே கூட நிறைய விண்ட் மில்ஸ் எல்லாம் இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லணும் இந்த ரூட். நம்ம இன்ஃபேக்ட் வந்து நார்த் ஈஸ்ட் கர்நாடகால டிராவல் பண்ணதுலயே இந்த மார்னிங் டிராவல் தான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு. சன்ரைஸும் நம்ம செம்ம பியூட்டிஃபுல்லா பார்த்தோம். எல்லா பக்கம் தண்ணியா இருக்கு பாத்தீங்களா. ஏன்னா வந்து முக்கியமா மழை பெஞ்சதுதான் காரணம். அப்படியே கிளைமேட்டே வந்து டக்குன்னு மாறிடுச்சு. செம்ம சில்லா, எல்லா பக்கமும் வந்து ஊரே வந்து ஃப்ரெஷ்ஷா மாறிடுச்சா. அதனால நமக்கு டிராவலும் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்குங்க. சோ மக்களே, ஹொஸ்பேட்டை போற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கர்நாடகால உண்மையிலேயே வந்து அவங்களோட டூரிசம் பஞ்ச்லைன் ஒண்ணு இருக்குங்க, ஒன் ஸ்டேட் மெனி வேர்ல்ட்ஸ்னு. உண்மையாவே அப்படிதாங்க இருக்கு. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டிராவல் பண்ணா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஜியோகிராஃபி. நம்ம சவுத்ல தமிழ்நாடுக்கு பக்கத்துல இருக்கிற தெற்கு கர்நாடகா பார்டர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம ஊர் மாதிரியே காடுகளும் மலைகளுமா இருக்கும். நம்ம ஊர் பார்டர், அதாவது தருமபுரி, ஊட்டி பக்கத்துல இருக்கிற கர்நாடகா வந்து. அதுக்கப்புறம் மங்களூர் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா கேரளா மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கோவா பக்கத்துல போனீங்கன்னா கோகர்ணாலாம் வந்து கோவா மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்ப போயிருந்தோம் தெரியுமா, பீடாரு, அந்த ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த மகாராஷ்டிரா, தெலுங்கானா மாதிரியே இருக்குங்க. இப்போ ஹம்பி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி மலைகள். ஓகேவா, துங்கபத்ரா நதிப்படுகை பாருங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. தூரத்துல குட்டி குட்டி மலை முகடுகள், அப்படியே கீழே ஃபுல்லா வந்து சின்ன சின்ன கிராமங்கள், வயல்வெளிகள்னு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. வேற லெவல் வைபா இருக்கு மக்களே. வைபுனாவே நமக்கு பாட்டோட தான். சோ இந்த டைம் வந்து S.A. ராஜ்குமார் அவர்களோட இசையில நனைஞ்சுக்கிட்டே போலாமா? இது உங்களுக்காக.
நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, சிறகை விரித்து பரப்போம், நம் உறவில் உலகை அளப்போம். விளையாடலாம் நிலாவிலே, நிழல் மூழ்குமோ தண்ணீரிலே, வானை புரட்டி போடு, புது வாழ்வின் கீதம் பாடு. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, சிறகை விரித்து பரப்போம், நம் உறவில் உலகை அளப்போம். சித்திரங்களை பாடச் சொல்லலாம், தென்றலை அஞ்சல் என்று போடச் சொல்லலாம், புத்தகங்களில் முத்தெடுக்கலாம், பொன்னாடை இமயத்துக்கு போட்டு விடலாம். பூமிக்கு பொட்டு வைத்து பார்க்கலாம் பார்க்கலாம், பூவுக்கு ஆடை தைத்து போடலாமா? சூரிய தேரை மண்ணில் ஓட்டலாம் ஓட்டலாம், சொர்க்கத்தை புகைப்படத்தை காட்டலாமா? வானம் பாடி வாழ்விலே வருந்தி அழுவதில்லை, வணங்கி விடுவதில்லை. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, சிறகை விரித்து பரப்போம், நம் உறவில் உலகை அளப்போம். சங்கீத புறா நெஞ்சில் பறக்கும், சந்தோஷம் முல்லை இங்கே வீட்டில் முளைக்கும், சந்தன மலை நம்மை நனைக்கும், பூந்தென்றல் பாதை சொல்ல வந்து அழைக்கும். சிட்டுக்கு சிறகடிக்க சொல்லி தந்ததாரடி, மீனுக்கு நீச்சல் கற்று தந்ததாரோ? மேகத்தில் வீடு கட்டி வாழலாம் வாழலாம், மின்னலில் கூரை பின்னி போடலாமா? ஓங்கும் முந்தன் கைகளால் வானை புரட்டி போடு, புது வாழ்வின் கீதம் பாடு. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, சிறகை விரித்து பரப்போம், நம் உறவில் உலகை அளப்போம். விளையாடலாம் நிலாவிலே, நிழல் மூழ்குமோ தண்ணீரிலே, வானை புரட்டி போடு, புது வாழ்வின் கீதம் பாடு. வானை புரட்டி போடு, புது வாழ்வின் கீதம் பாடு. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, சிறகை விரித்து பரப்போம், நம் உறவில் உலகை அளப்போம். மக்களே எப்படி இருந்துச்சுங்க? மனோ அவர்களும் சுனந்தா அவர்களும் பாடினது, மேத்தா அவர்களோட பாடல் வரிகள் சூப்பரா இருந்துச்சுல, செம்மையா இருந்துச்சு. சோ மக்களே இங்க பாத்தீங்களா, ஹொஸ்பேட்டை பக்கத்துல போக போக லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா மாறிட்டு இருக்குன்னு. சோ ஹொஸ்பேட்டை பக்கத்துல நான் துங்கபத்ரா டேம் இருக்குன்னு சொன்னால, துங்கபத்ரா டேம்ல இருந்து போற நதிகள் தாங்க இது. எவ்வளவு பெரிய நதி பாத்தீங்களா? இங்க என்னன்னா ஃபுல்லா வந்து இந்த மாதிரி கற்களா தாங்க இருக்கும். நீங்க ஹம்பி போயிருந்தீங்கன்னா தெரியும், ஹம்பி ரூயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஹம்பி ரூயின்ஸுக்கு பக்கத்துல வந்து நம்ம விருப்பாக்ஷா டெம்பிள் இருக்கும். இங்க பாருங்களேன், இன்னொரு நதி ஓடுது. இந்த ரெண்டு நதியுமே வந்து துங்கபத்ரா நதியில டேம்ல இருந்து ரெண்டா பிரியர் தான். நம்ம அந்த சைடு உட்கார்ந்து இருந்தோம்னா டேமோட ஷட்டர்ஸ் பார்த்திருக்கலாம். சோ நம்ம இந்த சைடு உட்கார்ந்ததுனால நதியை மட்டும்தான் பார்க்க முடியுது. பட் பரவாயில்ல, இங்க பாருங்களா, அங்கங்க எவ்வளவு ஆறுகளும் கெனால்ஸும் போயிட்டு இருக்கு பாருங்க நம்ம துங்கபத்ரா டேம்ல இருந்து. அதனாலதான் வந்து இவ்வளவு செழுமையா இருக்குங்க. சோ நான் ஹம்பி சொல்லிட்டு இருந்தேன்ல, விருப்பாக்ஷா டெம்பிள் ஓரத்திலேயே தான் வந்து அந்த துங்கபத்ரா நதியோடும் அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க. துங்கபத்ரா நதிக்குள்ள பரிசல் எல்லாம் ஓட்டிட்டு இருப்பாங்க. ஓகேவா? பரிசலை தாண்டி நீங்க ஆப்போசிட் சைட்ல போனீங்கன்னா ஃபுல்லா வந்து வயல்வெளிகளும் குட்டு குன்றுகளுமா அப்படியே இயற்கையோட ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்குங்க. சோ இது வந்து ஹொசபேட்டை. ஹொசபேட்டைனாவே வந்து புதுப்பேட்டைன்னு அர்த்தம். ஹொசானா புதுசு அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம ஊர் ஹோசூர் இருக்குல்ல, நாம இப்போ எப்ப கணேஷா இருக்கிற ஊரு ஹோசூர் தாங்க. ஹோசூரோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? ஹொசா ஊர். ஓகேவா? புது ஊர் அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான மீனிங் ஹோசூருக்கு.
ஸோ ஆக்சுவலா வந்து ஹோசூர் தமிழ் வார்த்தை கிடையாது, கன்னட வார்த்தை தான். ஆக்சுவலா வந்து அதுக்கும் முன்னாடி ஒரு தமிழ் பேர் இருக்கு, ஏதோ புவனகிரினோ ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டா புவனகிரியோ பிரம்மகிரினோ ஏதோ சொல்லுவாங்க, பட் எனக்கு கரெக்டா தெரியல. அதுக்கப்புறம் நிறைய விஜயநகர மன்னர்கள் எல்லாம் வந்தோடனே அதுக்கு வந்து ஹோசூர் அப்படின்னு பேர் மாத்திட்டாங்க. சோ அதே மாதிரிதான் இதுவும் வந்து விஜயநகர மன்னர்களோட தலைநகரம் தானே ஹம்பி. சோ அது வந்து பழைய நகரம், ஓகேவா? அந்த பழைய நகரத்துக்கு பக்கத்திலேயே வந்து இப்போ புதுசா உருவாயிருக்கிற நகரங்கிறதுனால இதுக்கு வந்து புதுப்பேட்டை, அது அப்படியே கன்னடத்துல மாட்டோம்னா ஹொசப்பேட்டை அப்படின்னு ஆயிருது. அதனாலதான் இந்த ஊருக்கு வந்து ஹொசப்பேட்டை அப்படின்னு வச்சிருக்காங்க, ஓகேவா? சோ ஹொஸ்பேட்டை நீங்க சவுத்ல இருந்து வருதுன்னா, நம்ம ஊர்ல இருந்து வர்றதுனாலும் சரி, நீங்க பெங்களூர்ல இருந்து ஹம்பி வர்றதுனாலும் சரி, ட்ரெயின்ல வந்தீங்கன்னா இங்கதான் இருந்தோம். ட்ரெயின்ல வந்தாலும் சரி, பஸ்ல வந்தாலும் சரி, ஹொஸ்பேட்டையில தான் இறங்கணும். ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் ஒரு லெஸ் தென் 1 கிலோமீட்டர்ல தாங்க இருக்கு. சோ நீங்க எங்க வந்தாலுமே வந்து இங்க இருந்து இதர் ஆட்டோ பிடிக்கலாம், இல்ல டவுன் பஸ் பிடிக்கலாம் ஹம்பி போறதுக்கு. ஸ்டே பண்றதுக்கெல்லாம் வந்து ஹொஸ்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இங்க இருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர். அதனால நீங்க ஹம்பி சுத்தி பார்க்கணும்னு வந்தீங்கன்னா ஹம்பிலேயே நீங்க ஸ்டே பண்றதுதான் வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நிறைய பெரிய ஏரியாங்க ஹம்பி ரூயின்ஸ் வந்து தலைநகரமே இருந்துச்சுன்னா அப்போ அங்க எவ்வளவு பெரிய ஏரியாவா இருக்கும்னு பாத்துக்குங்க. அதனால சுத்தி பார்க்கறதுக்கு வந்து நிறைய ஏரியா இருக்கு ஹம்பில. அதனால அங்க ஸ்டே பண்றதுதான் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன், இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் வேறையா, நிறைய டார்மெட்டரிஸ், டென்ட் ஸ்டேஸ், அதுக்கப்புறம் ஹோம் ஸ்டேஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட்ஜெட் ஹோட்டல்ஸ் இருக்கும், பிரீமியம் ஹோட்டல்ஸ் இருக்கும். நம்ம கர்நாடகா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்குல்ல, கேடிடிசியோட ஒரு ஹோட்டலும் இருக்கு. சோ நீங்க இதுல எந்த ஏரியால வேணாலும் தங்கிக்கலாம். இல்லப்பா நான் ஹொஸ்பேட்டையில ஸ்டே பண்ணிட்டு ஒரு 1 டே மட்டும் நான் போய் ஹம்பி சுத்தி பார்த்துட்டு வரேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஹொஸ்பேட்டையிலேயே கூட ஸ்டே பண்ணலாம், உங்க இஷ்டம் தான். நெக்ஸ்ட் வீடியோல நான் ஹொஸ்பேட்டை பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ஸ் இதெல்லாமே கவர் பண்ணி காமிக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஹம்பி வரவங்களுக்கு ஹொஸ்பேட்டை பத்தின நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மக்களே கரெக்டா 10 மணிக்கு நாம ஹொஸ்பேட் ரீச் ஆயாச்சுங்க. நம்ம பஸ் இப்படி மங்களகரமா இருக்கு பாருங்களா. பஸ் ஃபுல்லா வந்து திருநீர் சந்தனம் வச்சிருக்காங்க. மைசூர் வரைக்கும் போகுது இல்ல, அதனால ஹெரிட்டேஜ் சிட்டிக்கு பக்தி பரவசமா போறாங்க போல. சோ வெல்கம் டு ஹொஸ்பேட் மக்களே, கர்நாடகாவோட ஹெரிட்டேஜ் சிட்டி, நம்ம விஜயநகரத்தோட கேபிட்டல். ஹொசப்பேட்டைனா புதுப்பேட்டைன்னு அர்த்தம் தமிழ்ல, ஹொசானா நியூ. ஸோ இங்கிருந்து ஹம்பி வந்து 12 கிலோமீட்டர்ஸ்ல இருக்குங்க. ஸோ இன்கேஸ் நீங்க ஹம்பி எல்லாம் வரணும்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வரணும். இங்கிருந்து டவுன் பஸ்ஸஸ் இருக்கும் உங்களுக்கு ஹொஸ்பேட்டை ஹம்பி போறதுக்கு. ஸோ மக்களே நம்ம பாகல்கோட்டையிலிருந்து ஹொஸ்பேட்டை வரைக்கும் வந்த இந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா NWKRTC, நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், கேஎஸ்ஆர்டிசியோட ஒரு சப்டிவிஷன் வச்சுக்கோங்களா. ஸோ நம்ம பஸ் நம்மளை இறக்கி விட்டு மைசூர் வரைக்கும் போகுதுங்க. மைசூருக்கு நைட் 8 மணிக்கு தான் ரீச் ஆகுமா. நாம 10 மணிக்கு ரீச் ஆயாச்சு. 6 மணிக்கு எடுத்து 4 ஹவர் ஜேர்னி. பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுல. ஸோ ஒன் ஆஃப் த யூனிக் எக்ஸ்பீரியன்சஸ்ங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் நம்ம ஹொஸ்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி, சுத்தி ஸ்டே பண்றதுக்கான ஹோட்டல்ஸ், ஃபுட்டு இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா கவர் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோவும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் ஹொஸ்பேட்டை பஸ் ஸ்டாண்ட், கர்நாடகாங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.